இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இவங்களுடைய பேர்தான் ரேவதி. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி முகேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு நம்ம ரேவதி திருமணமும் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலையும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரேவதி வந்துட்டு முகேஷ் வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி ஒரு 2-3 மாசம் வரைக்கும் தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைய வந்துட்டு ரொம்பவே அந்யோன்யமா வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம முகேஷ் வந்துட்டு நம்ம ரேவதியை சந்தேகப்பட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு ரொம்பவே மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி வீட்டுக்கும் சரியா வராம தன்னுடைய மனைவியை வந்துட்டு கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ரேவதி வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உடல் தோற்றம் வந்துட்டு கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவங்களுடைய முன்னழகு வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமா இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய உடலமைப்பு கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கிறதுனாலையும் நம்ம முகேஷ் வந்துட்டு நம்ம ரேவதியை வந்துட்டு ரொம்பவே சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முகேஷோட குடும்பம் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பம்தான். நம்ம முகேஷுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம ரேவதி வந்துட்டு முகேஷுடைய குடும்பத்துல முகேஷுடைய தம்பி கூடியும் ஒரே குடும்பத்துல தான் ஒன்னா வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம முகேஷுடைய தம்பிய வந்துட்டு சொந்த தம்பி மாதிரி தான் நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்பவே பாசமா பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான வசதி உணவு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஒரே குடும்பமா கொஞ்ச நாள் வரைக்கும் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம முகேஷ் வந்துட்டு சரியா வேலைக்கும் போகாம குடும்ப செலவுக்கு கூட எந்த ஒரு வருமானமும் கொடுக்காம குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையானதுனால நம்ம ரேவதி வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகவும் ஆரம்பிக்குது. அப்பதான் எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் ஷாப்க்கு வந்துட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்துட்டு தன்னுடைய குடும்ப செலவுக்கு போதிய வருமானமா இருந்ததுனால தன்னுடைய குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஆனா 2-3 மாசத்திலேயே நம்ம ரேவதிய வந்துட்டு ரொம்பவே அடிச்சு கொடுமைப்படுத்தினதுனால நம்ம ரேவதிக்கு குடும்ப திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வெறுப்படையவும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வீட்டுக்கு இப்ப போனாலும் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய நிலைமைய பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. லாபமோ நஷ்டமோ நம்ம தான் இந்த குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய வந்துட்டு நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களுடைய உடலமைப்பு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருந்ததுனால நம்ம முகேஷோட தம்பிக்கு வந்துட்டு தன்னுடைய அண்ணி மேல வந்துட்டு ஆசைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அண்ணன் வந்துட்டு குடிச்சிட்டு தவறா தன்னுடைய மனைவிய வந்துட்டு பேசுறதெல்லாம் காதுல கேட்டதுனால நம்ம முகேஷோட தம்பிக்கு வந்துட்டு தன்னுடைய அண்ணி மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வந்துட்டு ஏற்படவும் ஆரம்பிக்குது. இத எப்படியாச்சும் நம்ம அண்ணிகிட்ட வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தான் ஆசைய வந்துட்டு வெளிப்படையா காட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரேவதி கூட நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம ரேவதிக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சமா புரியவும் ஆரம்பிக்குது. ஆனா தன்னுடைய கொழுந்தனாருக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீ என்கிட்ட பழகணும் பேசணும் அப்படின்னு நினைச்சேனா கண்டிப்பா இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. இதுக்கு அப்புறமும் என்கிட்ட இந்த மாதிரி எண்ணத்தோட நீ பேசுன அப்படின்னா உன்னுடைய அண்ணன்கிட்ட நான் வெளிப்படையாவே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொழுந்தனாருக்கு வந்துட்டு
நம்ம ரேவதி வந்துட்டு அட்வைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அது எதையுமே நம்ம முகேஷுடைய தம்பி வந்துட்டு காதிலேயே வாங்கிக்கல. தன்னுடைய அண்ணிய வந்துட்டு தப்பான ஒரு எண்ணத்துல பார்த்துக்கிட்டு தவறான ஒரு எண்ணத்தோட தான் தன்னுடைய அண்ணிக்கிட்ட வந்துட்டு பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு என்ன பண்றது நே தெரியல. ஒரு பக்கம் தன்னுடைய கணவரால தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் இழந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு தன்னுடைய குடும்ப சுமையும் சுமந்துகிட்டு வெளியில யார்கிட்டையும் சொல்லி அழுவ முடியாம இந்த ஒரு கஷ்டத்தோட தான் குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பதான் திடீர்னு வேலைக்கு போயிட்டு வரும்போது தன்னோட காலேஜ்ல படிச்ச ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு, என்ன ரேவதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஜுவல் ஷாப்ல இருந்து வெளியில வரும்பொழுது பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, உன்னுடைய மொபைல் நம்பர் கொடு. நான் வந்துட்டு இப்பதான் சென்னையில வந்துட்டு வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்ப வந்துட்டு லீவுக்கு ஊருக்கு வந்தேன். உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியா நம்ம ரேவதி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மொபைல் நம்பரை வந்துட்டு ஸ்ரீதர் கேட்கவும் ஸ்ரீதர் கிட்ட நம்பர் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீதர்ட்ட வந்துட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ரீதர் கிட்ட மனசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில தன்னுடைய கொழுந்தனாரும் சரி கிடையாது, தன்னுடைய கணவரும் சரி கிடையாது. அப்படிங்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பா கிட்டையும் தான் படுற வேதனையையும் கஷ்டத்தையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம ரேவதி இருந்ததுனால நம்ம ஸ்ரீதரை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு, இப்பதான் நம்மளுக்கு ஆதரவுக்குன்னாச்சும் நம்ம பேசுறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லபடியா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நட்பு ரீதியா பழகுன நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம ஸ்ரீதர் கிட்ட வெளிப்படையாவே தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை சந்தேகப்பட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறதாகவும், இன்னும் எங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது, எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஒரு 2-3 மாசம்தான் என்னுடைய கணவர் கூட நான் வந்துட்டு சந்தோஷமா இருந்தேன், என்னுடைய உடலமைப்பு வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிறதுனாலையும் நான் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனாலையும் என்னுடைய கணவருக்கு என்னை சுத்தமாவே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட நான் பேசினாலும் சந்தேக எண்ணத்தோட தான் என்னை பார்க்கறாரு, என்னை பேசுறாரு. ரொம்பவே வீட்டுக்கு போனா டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டு என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில வாழவே கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வந்துட்டு செத்துடலாமா அப்படின்னு கூட நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம ஸ்ரீதர் கிட்ட வந்துட்டு வெளிப்படையாவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஸ்ரீதர் கேட்டு ஸ்ரீதருக்கு என்ன சொல்றது நே தெரியல. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எப்படி அட்வைஸ் பண்றது இன்னும் தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ரேவதிய வந்துட்டு தனியா மீட் பண்ணும்போது நம்ம ரேவதி வந்துட்டு அன்னைக்கு கூட வீட்ல வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீதரை வந்துட்டு கட்டி அணைச்சு என்னை எப்படியாச்சும் இந்த விஷயத்திலிருந்து என்னை நீ காப்பாத்துனா போதும் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம ஸ்ரீதருக்கு என்ன சொல்றது என்னே தெரியல. உடனடியா நம்ம ரேவதிய வந்துட்டு நம்ம ஸ்ரீதரும் கட்டி அணைச்சு, இப்படி ஒரு திருமண வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ வாழாவீட்டியாவே உங்க அம்மா வீட்ல இருந்துக்கலாம். நீ கல்லூரி படிக்கும்போதே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படிதான் இந்த ஒரு நபரை நீ திருமணம் பண்ணியோ தெரியல அப்படின்னு சொல்லி நீ மட்டும் நான் மட்டும் அன்னைக்கு
என் கூட நீ காலேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீ படிச்சிருந்த அப்படின்னா நான் உன்னவே மேரேஜ் பண்ணியிருப்பேன். நான் கல்லூரி படிக்கும் போதுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மனசு விட்டு பேசின நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு, நீ வந்துட்டு குண்டாயிருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஆப்ல இருந்தே ரொம்பவே ஒழுக்கமான பொண்ணுன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீதர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்ப வெளிப்படையாவே நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம ஸ்ரீதர் கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன நீ திருமணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்ரீதருக்கு என்ன சொல்றது நே தெரியல. இருந்தாலும் உனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம ஸ்ரீதர் கூடயே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தங்கி நம்ம ஸ்ரீதர் கூட ஒன்னா இணைஞ்சு அப்படி இப்படியும் உல்லாசமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஏக்கத்துல இருந்த நம்ம ரேவதிக்கு நம்ம ஸ்ரீதருடைய அரவணைப்பும் அந்த ஒரு விஷயமும் ரொம்பவே தேவைப்பட்டதுனால நம்ம ஸ்ரீதர் கூட ரொம்பவே சந்தோஷமா அன்னைய பொழுத வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்படியே தொடர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவருக்கு ஒரு வழியா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிய ஆரம்பிக்கும்போது தன்னுடைய மனைவியை வந்துட்டு ரொம்பவே அடிச்சு டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு, நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி போறேன், நான் அடுத்தவங்கள்ட்ட ஏன் பேசுறேன், எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, என் கூட ஒரு நாள் நாச்சும் நீ சந்தோஷமா உட்காந்து பேசியிருப்பியா? திருமணமான 2 மாசம் வரைக்கும் தான் என் கூட நீ சந்தோஷமா இருந்த. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாச்சும் என்கிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீ பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முகேஷ் வந்துட்டு தன்னுடைய மனைவிய அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி, இதுக்கப்புறமா என் மூஞ்சிலேயே முழிக்காத, என்னுடைய வீட்டுக்கு நீ வரவே வராத, நான் வந்துட்டு உன்னை முழுசா தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரேவதிக்கு என்ன பண்றது நே தெரியல. ஸ்ரீதருக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்துட்டு இந்த ஊர்ல இருந்தோம்னா நம்மள வாழவே விடமாட்டாங்க, லாபமோ நஷ்டமோ அது மட்டும் இல்லாம என்னால இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் நான் உன்கிட்ட பழகல, ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சென்னைக்கு போய் சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கைய வந்துட்டு வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ரேவதிய வந்துட்டு சென்னைக்கு கூட்டிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. சென்னை போனதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒரு வேலைக்கு போய் கை நிறையா சம்பாரிச்சு அது மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைய வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியுடைய உடலமைப்பு வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாவும் ரொம்பவே எடுப்பான ஒரு முன்னழகோடு இருந்ததுனால நம்ம ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம ரேவதியை ரொம்பவே சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ரேவதியும் நம்ம ஸ்ரீதர் கூட ரொம்பவே உல்லாசமான ஒரு குடும்ப வாழ்க்கைய வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பாவுடைய கட்டாயத்தினால நம்ம முகேஷ் திருமணம் பண்ணி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீதர் மூலமா நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு 2 பேரும் பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே 1 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த ஊருக்கே வராம சென்னையிலேயே ரொம்பவே செட்டில்டான ஒரு வாழ்க்கைய வந்துட்டு 2 பேருமே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.